ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்ட் எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோடோட ஃபைனல் பார்ட். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். பூ அங்கே எப்படியாவது சிறை மீட் பண்ணணுன்னு வீட்டில் போய் பார்க்குறான், அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அவன் யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்க்குறான், அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கு. அங்கேயும் அவன் இருக்க மாதிரி தெரில. ஒரு இடமா ரெண்டு பேரும் இருக்கிற இடம் ஒன்றும் போய் அவன் செக் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் சிறை அங்கே பார்க்கவே முடியல. அப்படியே நனைஞ்சு போய் வந்துட்டே இருக்கான். அங்கே யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குறான், நீங்கள் சிறை பார்த்தீங்களான்னு. இல்லையே அப்படின்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே இருக்க பொண்ணு கிட்ட போய் கேட்குறான். இல்லையே, நாங்கள் யாரும் சிறை பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி, எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, திரும்பி பார்த்தா அங்கே அந்த ரோம் பையன் நின்றுட்டு இருக்கான். கெத்தானு இவனை பார்த்துட்டு இருக்கான். ஏய், என்ன சிரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட, பயந்து போய் பக்கத்தில் போய், ரோம் நீங்களா, ப்ளீஸ் சிறை பார்த்தீங்களா, சிறை பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி டச் பண்ணிட்டே இருக்க, முதல்ல ஏன்டா இப்படி நனைஞ்சிருக்க, தள்ளுடா, தள்ளி நில்றா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிகிட்டே இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் சிறை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, முதல்ல தள்ளி நில்லு, நீ என்னாச்சு, முதல்ல பொறுமையாக பேசுடா. ஏய், எனக்கு ஃபிஷ் மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இல்லை. உன் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நான், தெரியும்ல உனக்கு. இல்லை, என் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்திட்டானாடா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் நீங்கள் சிறை பார்த்தீங்களான்னு சொல்ல, டே கால் பண்ணிப்பாரு. கால் பண்ண எடுக்கவே இல்லையே, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ப்ளீஸ் சிறை எங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, முதல்ல தள்ளுடா, ஏன்டா இந்த பூபாட்டி மாதிரி என்னை போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்க, விடுறா என்னைய, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இங்கே பாரு, நான் இப்போ தான் ஃபிஷ் டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், இந்த மாதிரி பண்ணாத, தள்ளுன்னு சொல்ல, ப்ளீஸ் சிறை எங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்ல, பார்த்தேன். பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க, இரு அமைதியை இருடா, அப்போ தான் பதில் சொல்ல முடியும். ப்ளீஸ் எனக்கு தலை வலிக்குது, சொல்லுங்கன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். முதல்ல என்னை விடுறா, அப்போதான் சொல்வேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு போ கையை எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டான். எங்கே பார்த்தேன்னா, கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி தாண்டா அவனை நான் பார்த்தேன். அப்புறம் அவன் கிளாஸ்க்கு போகவே இல்லை. வேற வேற என்னமோ கேட்டேன், அவன் பதில் சொல்லாமல் ஓடி போயிட்டான்டா. எங்கே போனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, அது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு கடுப்பாக இருக்கு. ஞாபகம் வந்துச்சுடா, அவன் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான். நீ அழுகாத, எதுக்கு இப்படி அழுகிற, ஒரு வேளை அவன் வேணும்னு காமெடி பண்ணுறக்காக கூட பண்ணியிருக்கலாம்ல, நீ அழுகாத சரியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா போனான் அவன் அப்படின்னு மறுபடியும் அப்படியே தலை செஞ்சுட்டு யோசிக்கிறான். இன்னைக்கு என்னமோ போகணும், முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னானே, ஞாபகம் வந்துடுச்சு, சரி என்கிட்ட சொன்னது, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொன்னான்னு தெரியுமா, அது வந்துன்னு சொல்லி மறுபடியும் ஞாபகம் வந்துச்சுடா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்னோட ஃபியான்சே கூட இருக்கிற எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கான், அதாண்டா சொன்னான் அப்படின்னு சொல்ல, இப்போ தாண்டா என் மெமரியில் கரெக்டாக ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல, அப்படியே பூக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நீ அவனை பார்த்தா சொல்லு, நானும் பார்த்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரோம் பாட்டுக்கு அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு போக, விம் வரான். விம் ப்ளீஸ் என்னை சிரோடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இப்போவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இவன் கத்திட்டே இருக்க, சேம் டைம் சிறு தான் வீட்டில் காட்டுறாங்க. சாப்பிடாம அமைதியாக உட்காந்துருக்கா அம்மா, அப்புறம் அந்த லுக்ரா அவளும் உட்காந்துருக்காங்க. சிறு அமைதியாக உட்காந்துட்டே இருக்க, சாப்பிடலையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். உடம்பு எதுவும் சரியில்லையா, மெடிசன் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்ல, நான் இந்த வெட்டிங்கை பற்றி பேசுறக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, லுப்ராக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி, அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே சொல்லு என்ன, நானும் அதை கேட்கத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணிடலாம், எல்லா வேலையும் முடிச்சிடலாம், ஓகேவான்னு அம்மா சொல்ல அமைதியாக இருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சிறு சொல்கிறான். அப்படி லுப்ராவோட பேச மாறிடுச்சு. இங்கே பாரு, உனக்கே தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு, பட் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்லன்னு அம்மா சொல்கிறாங்க. சிறு அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, முறைச்சிக்கிட்டே இருக்கா அம்மாவை. அது நீ படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அத்தனை கேட்கணும், என் கம்பெனியில் வேலைக்கு வந்துட்டு அப்படியே இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உன்னோட டியூட்டி, ஆல்ரெடி எல்லாமே உன் ஃப்யூச்சரை பற்றி நான் டிசைட் பண்ணது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, நீங்கள் சொல்கிற எதுவும் நான் கேட்குற மாதிரி இல்லைன்னு போக, ராம்ஸ் நில்றா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அம்மா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். அதுக்குள்ளே இங்கே விம்மும் பூவும் வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் இவங்களை பார்க்கட்டே, வாடா ஓடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்க, நீ இந்த வழியாக உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விம் அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணுற மாதிரி போயிட்டான். பூ வேகமாக வீட்டுக்குள்ளேயும் போயிட்டான். இவங்கெல்லாம் விம்மை தான் துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் கத்துறதை பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியும். சிறு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க, இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. கரெக்டாக அந்த இடத்துக்கு பூ வரான். பூ அப்படியே பின்னாடி ஹாக் பண்ணிட்டு சிறு நிற்க, அப்படியே பயந்து போய் திரும்பி பார்க்குறேன், என்ன விடுன்னு சொல்லி, இப்போ நீங்க இங்கடா வந்தங்கிற மாதிரி பார்க்க, பீசிர் நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. அப்படியே எமோஷ்னலாக இருக்குது. என்ன 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 நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அங்கே வர, அம்மாவையும் லுப்ராவையும் பார்த்தோன்னே அப்படி டென்ஷன்
ஆயிடுச்சு. பூ நீ எப்படி உள்ள வந்தேன்னு சொல்ல, நீங்க என்ன பிரேக்கப் பண்ண போறீங்களா அப்படின்னு பூ கேட்குறான். இல்ல அப்படின்னு சொல்லி சரி சொல்றான். அது சரி ஓகே, ஒருவேளை என்ன பிரேக்கப் பண்ற மாதிரி திங்க் பண்ணீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சரி அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா என்ன லவ் பண்றது நிறுத்த மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நிறுத்தவே முடியாது போ என்னால, ஏன் இப்படிலாம் கேட்குறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரி அப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, அந்த ஃபியான்சே கிட்ட சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, நம்ம 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லுங்கன்னு சொல்ல, நான் இப்பயே சொல்லணுமா அப்படின்னு சரி கேட்க, ஆமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பூ பார்த்துட்டே இருக்கான். அது வந்து நீயும் நீயும் நானும் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலா அப்படியே பேசுறான். நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுனியும் அப்படியே பூக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப லவ் பண்றோம், நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பேசும் பேசும் அப்படியே ஒட்டிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த டிராமாலாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. போதுமா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? ஆல்ரெடி எல்லாமே முடிச்சாச்சா? நீ யாரை லவ் பண்ணணும், உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணுங்கிறத பத்தி நான் தான் சொல்லுவேன். உன்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா நான் சூஸ் பண்ற இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது உனக்கு தெரியலன்னு சொல்ல, ஆனா அம்மா அப்படின்னு சொல்லி அவ ஏதோ சொல்ல வரா. நீ முதல்ல அமைதியா இரு, நீ எதுவும் பேசாத, இன்னும் 2-3 மாசம் தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்ல அவ ஏதோ பேச வரா. பட் அம்மா பேச விடல. சரி ஓகேவா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னோட லைஃப்ல நீ நான் சொல்றதானே கேட்கணும்னு சொல்ல, நான் எதுக்கு நீங்க சொல்றதை கேட்கணும், நீங்க சொல்றதை கேட்கவும் மாட்டேன், உங்களுக்கு என்ன ஹர்ட் பண்ணணும்னு தோணுது அவ்வளவுதானே, வேற ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்த்து கத்திட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு புரியல, பட் நான் லவ் பண்ற அந்த பர்சன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னோட பையன், என்னோட பர்சனலான ப்ராப்பர்ட்டி, நான் சொல்றதைத்தான் நீ கேட்கணும்னு சொல்ல, நான் ஒன்றும் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. ஆமா ஆமா, நீ எனக்கு ப்ராப்பர்ட்டி தான் சரியா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, புரியலையா, உனக்கு மறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, நான் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி கிடையாது, நான் ஒரு நான் உன் அம்மா கிடையாது, உன்னோட ஓனர் சரியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்துறாங்க. நீ ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனாதான் விட முடியும். வேணா ஒன்று பண்ணு, உன் தம்பியை கூட்டிட்டு வந்து உன் இடத்துல விட்டுட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு, நான் உன்னை இங்க இருக்க சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்ல, சிறுக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. கத்திட்டே நின்றுருக்க. அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஜோன் அங்க வேகமா வரான். அண்ணனுக்கு பதிலாக இனிமேல் நான் தான் இங்க இருக்க போறேன்னு சொல்ல, ரமில் நீயா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே, என் பேர் கூட உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோன் வந்து நிக்கிறான். நீங்க தான் சொன்னீங்கல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டின்னு, ஸோ என் அண்ணனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ணனுக்கு பதிலாக இதுக்கப்புறம் நான் தான் இங்க இருக்க போறேன் என்ன அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா பேசுறங்கிற மாதிரி சீர் பார்த்துட்டு இருக்க. அப்பா கரெக்ட் தானப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா அங்க வராரு. அப்பாவை பார்த்தோன்னே அம்மாவுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யார் முதல்ல உள்ள விட்டது அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. என் வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும்னு சொல்ல, என் பையனை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சிறு ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கான். ப்ளீஸ் இது ஜோனோட டிசிஷன், இது என்னோட டிசிஷன் கிடையாதுன்னு சொல்ல, ஆமாண்ணா இது என்னோட டிசிஷன் தான், போதும் நீங்க இவ்வளோ நாள் இங்க இருந்தது, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், இப்போ எல்லாத்தையுமே நான் முடிக்கணும், எனக்காக நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் உங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஜோன் வேணா உன்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. இங்க பாரு, ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் நான் சொல்லிட்டேன்ல, 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு, எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க. சரி நான் சொல்றதை கேளு, நான் சொல்றது முதல்ல கேளு, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா, ப்ளீஸ் நான் இந்த வீட்டில் இருக்கேன், இவங்க 2 பேருக்கு பதிலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று நான் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ராம்ஸ், நீ இங்கேருந்து போகணும்னா போ, ஆனால் உனக்கு பதிலாக அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து அவள் பேசுகிறா. ஏய் வாய மூடுறீங்கிற மாதிரி, நீ போகிறதுனா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அவனை விட்டுட்டு நீ போய்க்கோ, எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வேகமாக அந்த பக்கம் போக அப்படியே டென்ஷனாக இருக்குது. லுக்ராக் தான், ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்போ நானுன்னு சொல்ல ஜோன் ஓடி வந்து, ஓ நீயா, சரி நீ உன்னோட புது ஃபியான்சே கிட்ட பேசணும்ல, வா நம்ம 2 பேரும் இப்போ பேசிட்டு வரலாம் ஓகேவா, ஆனா நீ கவலைப்படாத, இதை எப்படியே ஹேண்டில் பண்ணும் எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாமா நீன்னு சொல்லி அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜோன் அந்த பக்கம் போக, சிறு நீங்க என்ன பண்றதுன்னு புரியாம அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வா போலான்னு சொல்லி பூவும் சிறுவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. விமு வரான். டே பாவிகளா என்னை காப்பாத்திட்டு போங்கடா, விட்டுட்டு போறீங்களேங்கிற மாதிரி இருக்க, அட பாவி இவனை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட், விடு இவனை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிறும் பூவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நான் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு டக்குன்னு எந்திரிக்கிறான். போ நீ எங்க போற அப்படின்னு சொல்லி சிறு கேட்க, நான் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் கொடுக்கணும்னு தோணுது, கொஞ்சம் தனியா இருங்க, யோசிங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, உண்மையா நீ தான் சொல்றியா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பூ தலையாடுறான். சிறுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. ப்ளீஸ் நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்ல, அமைதியா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் கையை மட்டும் டைட்டா பிடிச்சிருக்கு. ஒரு செகண்ட் அப்படியே சிறு யோசிச்சுட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்றான். எதுக்கு சாரிங்கிற மாதிரி பூ அவனை பார்த்துட்டே இருக்கான்.
ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு சிறு கேட்க, ஆமாம் கண்டிப்பாக உங்களோட சந்தோஷம் நான் தானே, அப்போ நான் உங்கள் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூ அவனை பார்த்து சிரிக்க, ஆமாம் என்னோட சந்தோஷம் நீ மட்டும்தான் எனக்கான ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் பூ. 2 பேர் அப்படியே உட்காந்துட்டு ஹக் பண்ணிக்க கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட் போயிட்டே இருக்கு. ம் என்னோட சந்தோஷம் முழுக்க லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூடயே இருக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்லி பூ சொல்கிறான். என்னோட லைஃப்க்கான அர்த்தமே நீ தான், என்னோட லைஃபோட மீனிங் நீ தான், நீ எப்பயுமே என் கூடயே இருக்கணும்னு சிறு சொல்கிறான். அப்புறம் அங்கே 2 பேரும் ஹக் பண்ண ஆரம்பித்தவங்க, கிஸ் பண்ண ஆரம்பித்தவங்க அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. காண்டோவில் வந்து கிஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. எப்படி உங்களோட சீரீஸில் எண்டிங்கில் ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் கொடுக்கணும்ல, அதாவது ஒரு க்யூட்டான ஒரு கில்மா சீன் வரணும்ல, ஸோ அங்கே அப்படியே டீப்பாக காட்டிகிட்டு இருக்காங்க. அது இவங்க 2 பேருக்கு இடையில வர ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த சீனு. ஸோ அந்த சீனை நீங்கள் வேணால் அன்கட்டில் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, நான் தான் போட முடியாது. இதில் வேற அந்த பூ சீக்கிரம் சீக்கிரம் குயிக்லி அப்படின்னு வேற அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கான். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதில் மூச்சு விடுற சத்தம் வேற, அந்த சவுண்டெல்லாம் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? நீங்களே பார்த்து தெரிஞ்சு பக்குவமாக நடந்துக்கோங்க, அப்போ தான் பின்னாடி வர சந்ததிகளை அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, சரியா? அப்படியே அந்த மூமெண்ட் எல்லாம் அங்கே முடிய 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு மேட்ரு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே படுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டயர்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பூவை பார்த்து கேட்க, டயர்டா எதுக்கு? நான் எதுக்கு டயர்ட் ஆகுறேன்? உங்கள் மூஞ்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூ அங்கே இருக்க சிறை பார்த்து கேட்குறான். இதுக்கான பதில் என்ன? நோன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை இவ்வளோ வருஷமாக பத்திரமா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு தான் நீங்கள் டயர்டாயிருப்பீங்கன்னு சொல்ல, பொய் சொல்லாத, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்கிற? உன்னை ஜஸ்ட் நான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான், பட் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் அதிகமாக போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிறு சொல்கிறான். ஒன்றுமே புரியாமல் அப்போ அவனை பார்த்துட்டே இருக்க, என்ன சொல்கிறீங்க? நான் மறந்த எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தீங்க, அது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதுவா, நீ எப்பயுமே எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருப்ப. ஆமாம், நான் மறக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? என் சாப்பிட்றது அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நீ என்னென்ன சாப்பிடுவ, எப்படி சாப்பிடுவேன்னு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். உனக்கு ப்ரெட்டுனா ரொம்ப பிடிக்கும், க்ரீன் டீனா காலையில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே நீ வந்து காசை வந்து பேக்கெட்டில் பின்னாடி தான் வைப்ப. மழை பெய்யும் போது நீ எப்படியுமே அம்பர்லாவாக மறந்துட்டு போயிடுவ. ஸோ அதுக்கப்புறம் நீ எப்போ சாப்பிடுவேன்னா, நீ கொஞ்சம் பாயில்டு எக்ஸு, ஸ்வீட் எக்ஸு, அப்புறம் எவ்ரி டியூஸ்டே நீ அதான் சாப்பிடுவ. ஷாப்போட ஓனர்கிட்ட உனக்கு கொஞ்சம் ரிடக்ஷன்லாம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் உன்னோட லக்கியான அண்டர்வேரை நீ அடிக்கடி யூஸ் பண்ணுவ. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அது அப்படியே பறந்து வந்து என்னோட பால்கனியில் விழுந்துருச்சுன்னு சொல்ல, உண்மையாவான்னு அவன் கேட்குறான். ஆமாம் ஆமான்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ஹிப்பில் ஒரு மச்சம் இருக்குன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல, அது நீ ஒரு டைம் ஸ்கூலில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அடப்பாவி இதெல்லாமா பார்த்தேங்கிற மாதிரி கேட்க, நான் அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தேன், அதை கவனிக்கவே இல்லை நீன்னு சொல்ல, சரி வேற என்னெல்லாம் இருக்கு? எனக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்தது தெரியுமா? உன்னோட காரை திருடுறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. திருடங்களா? ஆமாம், அப்போ நான் அதை சேவ் பண்ண போனப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்ல, என் மேலே உனக்கு கோவமா இருக்கா? சாரி பூ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு பக்கத்தில் போக, இல்லை கோவம்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எதுவுமே எனக்கு தெரியலையே, இவ்வளோ நாள் உங்கள் மேலே நான் கோவமாக இருந்ததுக்கே ரொம்ப சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அப்செட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்கிட்ட எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் என்னை பார்த்து பார்த்து ஒன்று பண்ணியிருக்கீங்கள. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்னோட லக்கி. இப்போ தான் எனக்கு புரியுது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பத்திரமா உங்களை மாதிரி யாரும் பார்த்துக்கவே முடியாது. சாரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி பூ அப்படியே ஃபீல் பண்ண அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு இன்னொரு டைம் கார் ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தது, எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்ல, ஆமாம் நானும் சத்தியமாக சொல்கிறேன், அன்னைக்கு உங்கள் தலையில் அந்த தழும்பு இல்லவே இல்லை, என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ தானே எனக்கு புரிஞ்சுது அது நீங்கள் இல்லை வேற ஒருத்தர்னு. ஆனால் எனக்கு என்னென்னு புரியலன்னு சொல்லி பூ சொல்ல, நான் பேரலல் வேர்ல்ட்லேருந்து வரலை, ஆனால் பேரலல் வேர்ல்டு அப்படிங்கிறது உண்மை, அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பூவை பார்த்தா அப்படியே சிறு சொல்ல, நம்புறேன், நானும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ண. அடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்னிங் எஞ்சி பார்த்தா பக்கத்தில் பூவை காணும். சிறு தேடி தேடி பார்க்குறான், பூ எங்கடா போனேன்னு அவனை காணும். அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்க்குறான், அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே சிரோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு, அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. சிரிச்சுட்டே இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக எழுந்திரிச்சு எங்கேயோ போகிறான். பூக்கிட்ட இருந்தால் மெசேஜ் வந்திருக்கும் போல் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லி, ஸோ அதனால் அவனும் போயிட்டான். சரி
சேம் டைம் அடுத்து நம்ம செகண்ட் கப்பல்ஸ் தான் காட்டுறாங்க. விம்மையும் நம்ம ஜின்னையும். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி விம் சொல்ல, எதுக்கு தேங்க்ஸு, அது நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிளப் மெம்பர்ஸை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நீ தான் அவங்க மைண்டை ரீட் பண்ணி என்கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ண வச்சிட்டியே, இல்லைன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போதைக்கு முடிஞ்சிருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுட்டு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா, என் மைண்டில் என்ன இருக்குன்னு உன்னால் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னால் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, அவன் திரும்பி உட்காந்துட்டான். அப்படியா, நான் என்ன திங்க் பண்ணுறேங்கிறது என்கிட்ட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி நீ என்னப்பா திங்க் பண்ணுற சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் விம்மி கிட்ட கேட்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு சரியா கேட்கலையே, நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அப்படியே திரும்பி உட்காந்துருக்கான். அதை கேட்டோன்னே ஜின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்னோட பாய் ஃப்ரெண்டாக நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்த்து கேட்க, அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சார் தலையை மட்டும் ஆட்டுறாரு, எதுவுமே பேசல. ஏய் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டே வெக்கப்பட்டுட்டே அப்படியே விம் இந்த பக்கம் திரும்பி இருக்கான். இதை பார்க்கும்போது ஜின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கும் இவன் பதில் சொல்லலை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன் மைண்டில் இருக்கிறது என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்லி அப்படியே ஜின் அவனை பார்த்து சிரிக்க, விம் அப்படி இந்த பக்கமாக வெக்கப்பட்டு திரும்பிட்டே இருக்கான். 2 பேரும் ஷை மூமெண்ட்லேயே அப்படியே இவங்களோட சீன்ஸை இங்கே கட் பண்ணிட்டாங்க. அடுத்து பூ வர சொன்ன இடத்துக்கு கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறான். சரி அங்கே பார்த்தா பேப்பர் கப்பை இந்தான்னு சொல்லி நீட்டுறான் பூ. இது எதுக்குன்னு சொல்லி கேட்க, நம்ம ஸ்கூல் டைமில் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கள, அந்த இடத்துக்கு மறுபடியும் போகணும்னு தோணுது, அதனால தான். சரியா, இப்போ எனக்கான பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்றான். நாக் 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 நாக், யாரு, ஏலியன் சிக்னல் கொடுங்க சிக்னல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவன் கத்திட்டே இருக்கான். அப்புறம் சரி அவனை பார்த்துட்டு, நீ காதுல வை அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் காதுல வைக்க சரி பேச ஆரம்பிக்கிறான். ஸ்கூல்ல பேசுற மாதிரி இருக்கு அவனுக்கு, அதாவது அது அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அப்ப பேசியிருக்க மாட்டாங்க, இப்ப பேசுற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு கிடைக்குது. அப்படியே பக்கத்துல அந்த கப்பை வச்சுட்டு, சிரஸ் நான் தான் புக்கனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல, அது கேட்டோடனே அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. சீரியஸாக தான் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் கப்பெல்லாம் வேணால் டைரெக்டாக பேசிக்கலாங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே கப்பை தூக்கி போட்டு ஹேக் பண்ணிட்டானுங்க. ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஹேக் பண்ண அந்த மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இத்தனை வருஷமாக உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சரி சொல்கிறான். இதுக்கப்புறம் எப்பயுமே உன் கூடயே தான் நான் இருப்பேன், ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன்னு சொல்லி அப்படியே சிற்பூவை பார்த்து சொல்கிறான். 2 பேர் அப்படியே எமோஷ்னலாக ஹக் பண்ணிக்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சிறு சொல்ல, அதை கேட்டோன்னே பூவுக்கு அப்படி கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுச்சு. டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனும் சொல்கிறான் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல, 2 பேரோட எமோஷ்னல் ஹாப்பியான அந்த மூமெண்ட்டு அப்படியே க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் க்யூட்டாக நோஸில் ஒரு கிஸ் பண்ணுறான், நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் எப்பயும் போல் லிப்ஸில் க்யூட்டாக அழகாக அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இந்த ஒரு புக்கனை தான் நான் எப்பயுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சிறு அப்படி எமோஷ்னலாக சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும்னு சொல்லி பூ அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தாலும் சரி, இந்த சிறு எந்த உலகத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த சிறை தான் நான் லவ் பண்ணுவேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு பூ சொல்கிறான். 2 பேர் எமோஷ்னலாக அப்படியே பேசிகிட்டு இருக்க, அப்புறம் எமோஷ்னலாக 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக போய்கிட்டே இருக்க, ரொம்ப ஹாப்பியான அந்த மூமெண்ட்டில் மேலேருந்து பூ விழுந்திருக்கு. அந்த பூவிலேருந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கு. அது இன்னொரு உலகத்துக்கு போயிருச்சு. இன்னொரு உலகத்துல இருக்க அந்த சிறு அப்படி குடுமி போட்ட சிறு இருந்தான்ல, அந்த சிறோட பக்கத்துல இந்த இலை போய் அங்க விழுக, இன்னொரு புக்கன் கண்ணாடி போட்ட புக்கன் அங்க நின்றுட்டு சிறை பார்த்து அப்படியே ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்க. இந்த சீரீஸை இங்க முடிச்சிருக்காங்க. ஒரு குழப்பத்துல ஆரம்பிச்சாலும் கடைசியில ஹாப்பி என்டிங்ல முடிச்சிருக்காங்க. ஃபைனலி மறுபடியும் ஒரு குழப்பத்துல தான் முடிச்சிருக்காங்க பேரலல் வேர்ல்ட பத்தி. ஸோ ஸ்பெஷல் எபிசோடு இருக்குமான்னு தெரியல, வந்தா கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இந்த எபிசோடு இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி புது சீரீஸ் பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.